எந்த நீ பேசுறது பதில் பேசாம இருக்கிறதுனால நீ பேசிக்கிட்டே இருக்கிற. என்ன சார் புசுக்கு இப்படி கோவப்பட்டீங்க? இந்த சங்கீதா விவகாரத்துல உங்க தலைவருடைய அடுத்த மூமெண்ட் என்னவா இருக்கும்? அடுத்த மூமெண்ட் என்ன? ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் கல்யாணம் தான். ஐயோ, குன்னக்குடி வைத்தியனால இறந்து போயிட்டாரு. எங்க தலைவருக்கு எப்படி கல்யாணம் நடக்குன்னு தெரியலையே. நாளைக்கு வேட்பாளர் நேர்காணல் இருக்குதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அடுத்த செகண்டே டெல்லிக்கு வாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இது பாஜக கொடுக்குற அழுத்தமா தெரியலையா உங்களுக்கு? எங்க தலைவர் முத தென்னை மரத்தை கட்டி கல்யாணம் பண்ண போறாரு. இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றீங்க. மொய்ய இடத்துல யார் சார் உட்காருவா? புசி ஐயாதான். அங்கே கலை கூட்டி கொடுக்கிற வேலையை சரியா பண்றது என்ன தவிர வேற எவன் பண்ணுவான்? புருஷன் ஆசைப்பட்ட அனைத்தையும் செஞ்சு கொடுக்கறது ஒரு மனைவியோட கடமை. அந்த கடமைய கரெக்டா எங்க அண்ணி பெரிய அண்ணி பண்ணுவாங்க. இப்ப நீங்க இந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. இந்த சோசியல் மீடியால கிஷோர் கே சாமின்னு ஒருத்தர் டைரக்டரை பத்தி ரொம்ப இழிவா பேசுறாரு சார். அவருக்கு எதுனா, அதாவது அந்த ஆளை பத்தி உங்கள்கிட்ட பேசுறதை விட அந்த ஆள்கிட்ட பேசுறது தான் நல்லது. பேசிருங்க சார், புரியுதுங்களா? முதுகில் 1000 அழுக்குகளை வைத்துக் கொண்டிருப்பவர்களே எல்லாம் செய்கிறார்கள். உதாரணத்திற்கு பார்த்திபன். இந்த குந்தவையை கொஞ்ச நேரம் குந்த வைக்கிறது நல்லது. இந்த குந்தவைய வீட்டுக்குள்ளேயே குந்த வைக்கிறது கொஞ்சம் நல்லது. வெளியில வராம கொஞ்சம் நாளைக்கு அது வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டாக்காம இருக்கிறது. அதனால சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர அந்த கவிதை சொல்லாம இருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். உன் வீட்டுல உன் மனைவியையும் உன் மகள்களையும் உன்னால குந்த வைக்க முடிஞ்சதா? வீட்டுல முடியல. அப்புறம் நீ என்ன ஊராமட்டு பொண்ணெல்லாம் பார்த்து குந்த வைக்கணும் வீட்டுலன்னு சொல்றதுக்கு நீ யாரு மகள்? உன் கதையை நான் பேசினேன்னா நாரி போயிடும். உன் மொத்த ஜாதகமும் என் கையில் அப்படின்னும் பொழுது நீ எல்லாம் ஒழுக்கப்பாடாமல் எடுக்கலாமா? வணக்கம், என்னோட பேரு நந்தவனம் நந்தகுமார். நீ யாரை பத்தி என்ன பேசிட்டு இருக்கங்க தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? ஐயா, உனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. நீ ஒழுங்கு முதல்ல உன் பொண்டாட்டி உன்னோட இருக்காளா? நீ யார சொல்ற? அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான்னு பார்த்திபனோட விஷயம் எங்களுக்கு தெரியாதா இல்ல ஊருக்கு தெரியாதாங்கிற? நீ என்ன கூட நின்று விளக்கு பிடிச்சு பாத்துக்கிட்டு இருந்தியா? அயோக்கியன் இவன் சமுத்திரக்கணி. யார பழி வாங்க அவன் வந்து ஏதோ ஒன்று பேசுறான். அப்ப நீ என்ன பெரிய யோகியனா உத்தமனா? உன் கதை என்னன்றது ஊருக்கே தெரியும். எத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட நீ எவ்வளவு தவறா நடந்துகிட்டு இருக்க அப்படின்ற தகவல் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். சரியா? நீ என்ன ஒழுக்கப்பாடம் எடுக்கிறதுக்கு? சமுத்திரகனி பத்தி சொல்ற, ஜூனியர் ஆர்டிஸ்ட ஒண்ணு விடாம அவரு அப்படின்னு நீ போய் கூட்டி எவ்வளோட கமிஷன் வாங்கின கம்யூனிட்டி வேலை? இதுல பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இயக்குனர் பாலா. இயக்குனர் பாலாவுடைய கதையை நாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்துல அழுகை வச்சுக்கிட்டு நீங்க ஊர்ல இருக்கிறவனுடைய கதையெல்லாம் பேசுறீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? பூமர் அங்கிள் மாதிரி நின்றுட்டு வம்பு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அசிங்கமா இல்லை உங்களுக்கு? அப்புறம் பாலாவோட இதெல்லாம் பத்தி எங்களுக்கு தெரியாதா? எல்லாரோட ஹிஸ்டரி இருக்கு. கம்யூனிட்டி நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ என்னெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க? ஓ வரலாறு மயிரை தோண்டி எடுத்தோம்னா நீ யாருக்கு பின்னால் இருந்து நடக்க, ஒன்ன இயக்குறது யாரு அப்படின்னு ஒரு மயிரும் புடுங்க முடியாது. அது தெரியுமா? எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் ஏற்கனவே பேசுனதுக்கு தான் போய் உள்ளார போயிட்டு உட்காந்து அடின்னு அனுப்பிச்சானுங்க. மறுபடியும் உள்ளார போகணுங்கிறதுக்கு இல்ல, மறுபடியும் உள்ளாரெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஆமா, என்ன நடத்தணுமோ அதை நடத்தி விட்டுருவாங்க. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்க. இதுக்கு மேல உனக்கு என்ன அறிவுரை எனக்கு சொல்றதுன்னு தெரியல. விஜயோட விஷயத்த ரொம்ப ஈஸியா கடந்து போற விஷயத்த நடத்துற. விஜய்க்கு திரிஷாவை நீதான் ஒரு கணவன் மனைவி உறவு, அதுல என்ன அந்த ஒய்ஃப் ஆனது கோர்ட்டுக்கு வந்து என்ன நடந்துட்டு இருக்குது,
அப்படின்னு ஒரு தமிழ் சமூகத்துக்குள்ளார இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாமா? அவன் தான் அறிவு கட்ட புண்ணவன். அரசியலுக்கு வந்துட்டு என்ன பண்றன்னு ஏது பண்றன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கான்னா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றங்கிறன்னா கூப்பிட வேண்டியதானே? ஓப்பனிங்கே உங்க கட்சி கூப்பிட்டு வச்சுக்க வேண்டியதானே? வச்சுக்கிட்ட அப்படி வச்சு வளர்க்க வேண்டியதானடா. இப்ப போய் சப்போர்ட் பண்றீங்களா? யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஆனா சீரியஸா சொல்றேன் கிஷோர் கே சுவாமி அவர்களே, ஆமா உங்களோட மந்திர தந்திரங்கள்லாம் தமிழ்நாட்டுல பலிக்காது. நீங்க என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க தெரியாதா? ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தணும், மத கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சைலண்டா இருக்கிறீங்க. யார் சைலண்டா இருக்காங்கன்னு தெரியுதா? அந்த சைலண்ட் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? வேணாம், அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்ல. எந்த நீ பேசுறது பதில் பேசாம இருக்கிறதுனால நீ பேசிக்கிட்டே இருக்கிற. சீரியஸா சொல்றேன், நீ அரசியல்ல என்ன மயிராண்டிய வேணுமாலும் எப்படி வேணுமாலும் பேசிட்டு போ. ஆனா சினிமால இருக்கிற டைரக்டர்ஸ மறுபடியும் இது மாதிரிலாம் அவதூறு பேசுனேன்னு வச்சுக்கவேன், உன் இழுத்து வச்சு அறுத்துருவேன்னு சொல்ல மாட்டேன். குண்டூசி தெரியுமா? குண்டூசி, அந்த குண்டூசில முனையில குத்தி 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 எடுப்போம். அப்படியே புழுத்தி வச்சு குத்தி குத்தி எடுக்கிறப்ப இந்த மாதிரிதான் வாய்ஸ், உன் வாய்ஸ் இப்படிதான்டா இருக்கு, கேன அப்படிதான் இருக்குது. என்ன அது மாதிரி கத்துற கத்துல நீ இப்ப வீடியோ உட்காந்து போட்டுட்டு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் யாரு பின்னால இருந்து வீடியோ போட வைக்கிறாங்க, யாரு காசு கொடுக்கறா அப்படிங்களா? நீ கத்துற தெரியுமா? அந்த கத்துற வீடியோ பாப்பானுங்க, பார்த்து அவனுங்க கதறுவானுங்க. அந்த ரேஞ்சுக்கு ஆயிரும் பாத்துக்கோ. ஆமா, பத்திரமா வச்சுக்கோ. எது பூல பத்திரமா வச்சுக்கோ. நன்றி வணக்கம் கிஷோர் கே சாமி. நன்றி வணக்கம் சார். சரி சொல்லுங்க. என்ன சார் புசுக்கு இப்படி கோவப்பட்டீங்க? கோவப்பட்டனா? ஏங்க அதுதான் என்னோட நேச்சர். ஆமா, ஆக்சுவலா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சினிமா டைரக்டர்ஸ் இப்படி எல்லாம் போய் அவதூறு பேசக்கூடாது. பேசுறவங்கள அப்பப்போ நம்ம கடிச்சு விட்டுறணும். இல்லாட்டின்னா புரியுதுங்களா, அது தப்பா போயிடும். அன்னியன் படம் பார்த்த மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் வந்துச்சு சார். அன்னியன் படமா? ஆமா, அம்பியா மாறி உக்காந்துனீங்க, திடீர்னு அன்னியன் புகுந்த மாதிரி ஒரு feel. அதெல்லாம் விடுங்க. ஆமா சரி, ஆமா நம்மளுக்கு எதுக்கு அதை விடுங்க. இப்போ உங்க தலைவரை பத்தி சுட சுட ஒரு மேட்ரு வந்திருக்கு. நாளைக்கு ஏதோ சிபிஐல கூப்பிட்டு இருக்காங்களாமே, சம்மன் அனுப்பியிருக்காங்களாம். கூப்பிட்டு என்ன கேட்க போறாங்க? சீரியஸா? இல்ல சார், நாளைக்கு ஏதோ நேர்காணல். அவங்க என்ன புதுசா கேட்க போறாங்களா? அந்த 41 பேர் இறந்த அன்னைக்கு நீங்க எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க அப்படின்னு. அப்புறம் இவரு காலையில வண்டி இத்தனை மணிக்கு இருந்துச்சோம். அப்புறம் ரோடெல்லாம் வளைஞ்சு வளர்ந்து இருந்தது, பிளைட்டும் வளைஞ்சு வளைஞ்சுதான் போச்சு, அதனாலதான் லேட்டு. சரி, அரைச்சமாவே அரைப்பாங்கன்னு வச்சுப்போம். ஆனா நாளைக்கு வேட்பாளர் நேர்காணல் இருக்குதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அடுத்த செகண்டே டெல்லிக்கு வாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இது பாஜக கொடுக்குற அழுத்தமா தெரியலையா உங்களுக்கு? இப்போட குரல் கொடுக்க மாட்டீங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லா சூழ்நிலையிலையும் பாஜக எங்க தலைவருக்கு சப்போர்ட் தான் பண்ணும். இதுல என்ன சார் சப்போர்ட் இருக்கு? நாளைக்கு வேட்பாளர் நேர்காணல் இருக்கு, இந்த டைம்ல பாஜக இப்படி நெருக்கடி கொடுக்குது. ஒரு பக்கம் சங்கீதா வழக்கு, ஒரு பக்கம் இப்ப திரும்பி சிபிஐ வழக்கு சம்மன் வருது. எப்படி ஒன்னும் புரிஞ்சுக்கலையே. ஏங்க ஒண்ணுமே இல்லாம எங்க தலைவர் டெல்லியில போய் அங்க பார்த்தாருன்னா அப்புறம் அவங்கதான் சொல்லி விட்டுட்டாங்கன்னு வந்துரும். அதனால சிபிஐ விசாரணைன்னு சொல்லி போய் ஒரு டெல்லியில ஒரு மீட்டிங் நடத்திட்டு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ஒரு மூவ்மெண்ட் பண்ணுவோம். ஒருவேளை கூட்டணி விவகாரம் பேசுறதுக்காக கூட இருக்குமோ? கூட்டணியில தான் அவங்கதான் கூட்டணி சேர்ந்துட்டாங்களே. இல்ல சார், பாஜக கூட்டணியில விஜய் கொண்டு வர்றதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும், அழுத்தம் இருக்குமோ? கொண்டு வர மாட்டாங்க, அவங்களே வேணான்னு விலைதான் நிப்பாட்டுவாங்க. சரி, ஓகே, அது பொறுத்து இருந்து பாக்கலாம். இந்த சங்கீதா விவகாரத்துல உங்க தலைவருடைய அடுத்த மூவ்மெண்ட் என்னவா இருக்கும்? புரியல. இல்ல, சங்கீதா இப்ப கேஸ் கொடுத்திருக்காங்க. கேஸ் கொடுக்கும்போது திரிஷா கூட ஜோடி போட்டுன்னு வராரு. இது விஜயோட அடுத்த மூவ்மெண்ட் என்ன? அடுத்த மூவ்மெண்ட் என்ன? ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் கல்யாணம் தான். யாருக்கு? யாருக்கா? ஹலோ, எங்க தலைவருக்கும் அண்ணி திரிஷாவுக்கும். ஓ, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா? அப்புறம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, கல்யாண பத்திரிகை அடிக்கிறதுக்கு மேனகா கார்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஆமா, அங்க ஆர்டர் கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? கல்யாண மண்டபம் எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்கோம். எந்த மண்டபம் சார்? ஐஸ்வர்யா மண்டபம்னு ஒண்ணு இருக்கா, பெரிய மண்டபமாம, அதுல பண்ணலாமா சார்? இங்கேயே வந்து வடபழனில கல்யாண மண்டபம் இருக்கு சார். ஏங்க அதெல்லாம் சின்ன மண்டபம், பெரிய மண்டபமா இருக்கணும். பெரிய மண்டபம். நீங்க மண்டபத்துக்கு முன்னால எல்லாரும் வாழை மரம் கட்டி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. எங்க தலைவர் முத தென்னை மரத்தை கட்டி கல்யாணம் பண்ண போறாரு.
தென்னை மரத்தை கட்ட போறாங்க. ஏங்க கல்யாணத்துக்கு தாங்க வாழை மரம் கட்டணும், 2வது கல்யாணத்துக்கு தென்னை மரம் கட்டணுமா, சாஸ்திர சம்பிரதாயத்துல ஓ இருக்கு. சரி சரி. ஆமா. இந்த கல்யாணத்துக்கு யாராருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்க போறீங்க சார்? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆகப்பெரும் விஐபி எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு வர்றாங்க. சீரியஸா ஒரு விஷயம் தெரியுமா, முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஐயா வர்றாரு சார். அவர் கரண்ட் சிஎம் சார், முன்னாள் முதலமைச்சர். தப்பா 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் முன்னாள் முதலமைச்சர் தானே? ஓ சரி. அப்புறம் ஆமா, முன்னாள் முதலமைச்சர் வர்றாரு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாள் முதலமைச்சர் வர்றாரு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாள் முதலமைச்சர் வர்றாரு. அதாவது MK ஸ்டாலின் ஐயா, எடப்பாடி ஐயா, OPS ஐயா, இப்படி எல்லாம் அச்சதை போடுறதுக்கு யார் தெரியுமா வர்றா? யாரு சார் வரா? மோடி ஐயா. அவர் தான் வந்து அச்சதை போடுவார். ஆமா, சீரியஸா காமெடியா நினைக்காதீங்க. சரிங்க சார். அந்த கல்யாணம் பிரம்மாண்டமா MK ஸ்டாலின் ஐயா தாலி எடுத்து கொடுக்க, எங்க தலைவர் அப்படியே வாங்கி திருஷா கழுத்துல கட்ட, அச்சதை போட, சாதாரண நினைக்காதீங்க, பிரம்மாண்டமா. சரி. ஆமா. சரி, யார் சார் மணப்பெண்ணுக்கு துணையா யாரு நிப்பா? யாரு? எங்க பெரிய அண்ணி சங்கீதா தான். ஓ, சங்கீதா தான் த்ரிஷாவே விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? ஏங்க புருஷன் ஆசைப்பட்ட அனைத்தையும் செஞ்சு கொடுக்கறது ஒரு மனைவியோட கடமை. அந்த கடமைய கரெக்டா எங்க அண்ணி பெரிய அண்ணி பண்ணுவாங்க. சரி சார். துணை மாப்பிள்ளை யாரு? இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறது யாரா இருக்கும்? யாரு சார்? நான் தான். ஓ, நீங்க தானா? கூட்டி கொடுக்குற வேலையை சரியா பண்றது என்ன தவிர வேற எவன் பண்ணுவான்? சரி சரி சரி. இவ்வளவு கல்யாணம் பண்றீங்க, இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றீங்க, மொய்ய இடத்துல யார் சார் உட்காருவா? புசி ஐயா தான். ஓ, அங்கேயே கலெக்ஷன்ல போய் உட்காந்துடுறாரு. அவர் கலெக்ஷன்ல பக்காவா ஒர்க் பண்ணி கொடுப்பாருங்க. ஆமா, நியாயமா இருக்கிறவங்களதான் பொய் எழுத உட்கார வைக்கணும், தெரியுமா? ஆமா ஆமா. அவர் எவ்வளவு பெரிய நியாயமானவரு, கட்சியில எல்லாம் எவ்வளவு வசூல் பண்றாரு, கல்யாணத்துல வசூல் பண்ணிடுவாரு. பந்தி விசாரிப்பு அதெல்லாம், சாம்பார் ரசம் அதெல்லாம் யார் ஊத்துவா? அதெல்லாம் வந்து ஏங்க இந்த வளர்ந்துகிட்டவன் இருக்கான்லங்க, ஆதவர்ஜுனா. ஓ சரி சரி. ஆமா, அவர் உயரத்துக்கு பந்தியில யாரு எங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்களா பாக்க முடியும்ல. ஆமா, அப்புறம் சாம்பார் வலி தூக்குறதுக்கெல்லாம் அங்கங்க இந்த ராஜமோகன் இது மாதிரிலாம் வச்சிருக்கோம். எல்லாமே புரியுதுங்களா, எல்லா பொறுப்பாளரும் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே ரசம் சாம்பார் கிம்பார் எல்லாம் இங்க சொந்தமா இருந்து பரிமாறணும் இல்லையா? சரிங்க சார். ஆமா. எச்எல் யாரு சார் இப்ப? ஒரு விஷயம், எச்எல் எடுத்தா புண்ணியம். அதான் அது யார் எடுப்பா? எங்க தலைவர் எல்லா எச்எலையும் வந்து எடுப்பார். ஆனா உண்மையிலே இந்த கல்யாணத்துல இவ்வளோ பலரும் பல வேலைகளை பார்க்கும்பொழுது உங்க தலைவருக்கு கரெக்டான வேலை கொடுத்துருக்கீங்க சார். புண்ணியம் சேருங்க. இலை எடுக்கிறதுங்கிறது, எச்சியலை எடுக்கிறதுங்கிறது புண்ணியம் சேரும். ஆமா. இது இந்த கச்சேரி அதெல்லாம் விட்டீங்களா சார்? கல்யாணத்துல மியூசிக் கான்சர்ட் எல்லாம் நடக்கும், கச்சேரி எல்லாம் நடக்கும், அதெல்லாம் விட்டீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா, AR ரஹ்மான்ட்டு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு பேசிட்டு இருக்கோம். ஓ, அவரு இசை கச்சேரியை வைக்கிறார். அப்புறம் இது வரைக்கும் AR ரஹ்மான் கச்சேரியை காசு கொடுத்துதான் கேட்டு பார்த்திருப்பாங்க. ஓசியில கேட்கறதுக்கு நாங்க ரெடி பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? AR ரஹ்மான் கச்சேரி எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். ஆமா சார். குன்னக்குடி வைத்தியநாதன் தான் வயலின். சார், அவர் இறந்துட்டார் சார். புரியல? குன்னக்குடி வைத்தியநாதன் இறந்துட்டார் சார். குன்னக்குடி வைத்தியநாதன் இல்லாம எங்க தலைவரோட கல்யாணம் எப்படி நடக்கும்? ஐயோ ஐயோ, குன்னக்குடி வைத்தியநாதன் இறந்து போயிட்டாரு, எங்க தலைவருக்கு எப்படி கல்யாணம் நடக்குன்னு தெரியலையே. சரி விடுங்க, ஏஐ வந்து வாசிடுவாரு. இப்பதான் ஏஐ வந்துருச்சே. நல்ல வேலை, சூப்பர் ஐடியா சொன்னீங்க. ஆமா, உங்களை மாதிரி ஆள் தான் பக்கத்துல இருக்கணும். ஏஐல வச்சு எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணிக்கலாம் சார். ஆமா, இது சீரியஸா சொல்றேன். பேன் இந்தியா மூவி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. பேன் இந்தியா கல்யாணம் இது வரைக்கும் எவனாவது பண்ணிருக்கானா? இல்ல சார். உங்க தலைவர் கல்யாணம் தான் பேன் இந்தியா கல்யாணமா? 2வது கல்யாணம். ஓ, 2. ஆமா, கரெக்ட். கல்யாணம் அம்பானி வீட்டுல பண்ணாங்க, பேன் இந்தியா அளவுக்கு. 2வது கல்யாணம் நம்ம தலைவர் பண்றாரு, அவருக்கே 2வது கல்யாணம் தான். அதனால்தான் 2வது கல்யாணத்தை 2வது பிரம்மாண்டமா 2வது அப்படிங்க எல்லாமே 2 இருக்கணும்ல. சரிங்க சார். இவ்வளவு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்றீங்க, ஏஆர் ரஹ்மான் இசை கச்சேரி, இவ்வளவு பேன் இந்தியா லெவல்ல தலைவர்களா வராங்க. எனக்கு ஒரு அழைப்பு இல்லையா சார்? ஒரு விஷயம், எங்க கல்யாணத்துக்கு விஐபிக்கு தான் அழைப்புகள், வெறும் பிக்கு அழைப்பு கிடையாது சார். நானும் விஐபி தான் சார். ஏங்க நீங்க விரும்பீங்க, விஐபின்னு எப்படி சொல்றீங்க சார்? உங்க தலைவரை பத்தி பேசி நான் எவ்வளவு ட்ரெண்டிங் ஆயிருக்கேன், அப்ப நானும் விஐபி தானே.